வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். கமலஹாசனுக்கு 3ஆம் பிறை திரைப்பட கிளைமேக்ஸ் நிகழ்வு தான் ஏற்படும் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறாரு. அதிமுகவுக்கும் கமலஹாசனுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இப்போ ஜெயக்குமார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் ஞானி? அவர் அந்த கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா ரொம்ப லிமிட்டட் சென்ஸில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது அதில் கமலுக்கு இறுதியில் வந்து புத்தி பதிலளிச்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழலை அந்த ஏற்படும் கிளைமேக்ஸில். அதை தான் அவர் வந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் சரியாக சொல்ல போனால் அவர் ரொம்ப விரும்பி யாருக்காக பாடுபட்டாரோ அந்த ஸ்ரீதேவி பாத்திரம் வந்து அவருக்கு அடையாளமே தெரியாமல் யாருனே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் எண்டு இருக்கும். அந்த எண்டு தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்ரீதேவி மக்களா? அதுதான் ஜெயக்குமார் தன்னை அறியாமல் கமலுக்கு உருவப்படுத்தி சொல்கிறாரா? ஜெயக்குமார் கூட இருக்கலாம். இல்லை, ஜெயக்குமார் தன்னை அறியாமல் கமலுக்கு வந்து ஒரு பெரிய தியாகி பட்டம் சூட்டுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதேவி நீங்கள் வந்து தமிழகம்னு எடுத்துக்கலாம். தமிழகத்துக்காக தான் கமல் குரல் கொடுக்குறான்னு பத்ரிக்கு மாற்று பார்வை. இல்லை, தமிழகத்துக்காக தான் அவர் குரல் கொடுக்குறான்னு எடுத்துக்கிட்டீங்க. திமுகன்னு அந்த சொல்றாரு. குரல் கொடுத்து அதன் விளைவாக தமிழகம் சீர்திருந்தி விடுகிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் கமலுக்கு அதில் ஆதாயம் கிடைக்காம போயிடுது. அவ்வளோதான். இல்ல அப்படி பார்வை மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, அவருக்கு அந்த பார்வை இல்லை, அப்படியே அந்த கலையில இருக்கலாம். பட் இந்த இடத்துல அவர் வந்து ஏன்னா வேற சில இடங்கள்லையும் அவர்கள் தொடர்ந்து கமலஹாசனும் திமுகவும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டாலினும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் இது அப்படிங்கும் பொழுது இதனால் திமுக பலனடைந்து கமலஹாசனுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு குறியீட்டையும் அவர் முன்வைக்கலாம். ஜெயக்குமார் தனக்கு எதிராகவே பேசிக்கொள்வதான் அர்த்தம். ஏன்னா திமுகவுக்கு பலன் கிடைக்குதுன்னு சொன்னா இவர்களுக்கு பலன் போயிடுதுன்னு தான் அர்த்தம். இல்ல, அட்லீஸ்ட் இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாவது திமுகவை தூக்கி விடாதீங்க, எங்களை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் விட்டுருங்க இதை அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துவதாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் நான் சுவாரஸ்யமாக பார்க்குறது வந்து இந்த சினிமா நிகழ்வு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மக்களுக்கு உள்ளூரி ஏதாவது உதாரணம் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு வந்து வடிவேலுடைய வசனங்கள் இல்லாமல் நாட்டில் பொதுமக்களுக்கு இடையேயான பேச்சு அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைச்சர் இந்த இடத்துல கமல் நடிகரோ இல்லையோ அதை விட்டுருவோம், ஒரு பப்ளிக் ஃபிகர் அவர் சொல்வதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூடகமாக சினிமாவிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கையாளும் பொழுது அவர் நடிச்ச படத்திலேருந்து சொல்றாரு அப்படிங்கிற போது அது மட்டும் இல்ல. இப்ப இங்க வந்து அது சொல்லும் பொழுது உடனடியாக மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு ஏதோ புரிகிறது. இப்போ இளைஞர்கள் புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு வந்து 3ஆம் பிறை படம் அவர்கள் பார்த்துருப்பாங்களா தெரியாது. ஆனால் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஏதோ ஒரு சேனல் எங்கேயாவது எப்பயாவது வந்துடும். அப்ப இல்லை, இனிமே பார்ப்பாங்க மேபி. பட் டோட்டல் டிஸ்கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல சினிமா எந்த அளவுக்கு உருவி போயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இது காண்பிக்குது. ஜெயலலிதா இல்லாத சூழல்ல கமலஹாசன் பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை வந்து அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க நினைக்கிறாரா கமலஹாசன்? அப்படி பார்க்க முடியுமா? இல்லை, நமக்கு ரொம்ப கண்ணெதிர இருக்கிற மிக முக்கியமான விஷயம் வந்து ஜெயலலிதா இல்லாத சூழல்ல தான் அதிமுக காரங்களே பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம அவங்க எல்லாம் ஊமைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இவங்க என்ன பேசினாங்க? இப்போ பேசுகிற இந்த அமைச்சர்கள் யாராவது பேசினாங்களா? என்ன பேசினாங்க? ஒன்றும் பேசலையே. ஜெயலலிதா இல்லாத சூழல் தானே அதிமுகவில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க. அதுதானே உண்மை. இல்லை, சூழல் மாறினதுனால தான் அனைவருமே பேசுகிறார்கள். ரொம்ப சரியான விஷயம்தான். அதனால் என்ன தப்பு? ஏன்னா ஜெயலலிதா தன்னுடைய கட்சியை அப்படி தான் வைத்திருந்தார். ஒரு வரம்புக்கு மீறி, வரம்புன்னு அவர் கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு சின்ன சதுரம், அதுக்குள்ளே தான் நீங்கள் நிற்கலாம். அதற்கு மேலே கால் எடுத்து வைத்தாலே கட்சி பதவி, இப்போ ஆட்சியில் இருக்காங்க, ஒரு அமைச்சராக இருக்காருன்னா அமைச்சர் பதவி நீக்கம், இதெல்லாம் சர்வசாதாரணமாக தடாலடியாக நடந்து கொண்டிருந்தது தானே. அது வந்து ஒரு விதமான ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையை வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே ஏற்படுத்தி வைத்திருந்தார். வெளியில் இருப்பவர்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டுமே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம். அந்த கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தான் உங்களுக்கு இருந்தது. பப்ளிக் அதான். அப்ப அதை எதிர்கொள்வதற்கு ஒரு கட்சியால முடியும். பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ்னால என்ன பண்ண முடிஞ்சது? எல்லோருமே ஒரு விதமான ஒரு அச்சமான சூழ்நிலை தான் இருந்தாங்க. ஆட்டோ வரும் என்று சொல்லக்கூடிய மிக மட்டரகமான அடிமட்ட ஒரு பயத்திலிருந்து ஆரம்பித்து கஞ்சா கேஸ் போடப்படும்ங்கிறதுலேருந்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு புனிதர்களே கிடையாது.
ஜெயலலிதாவை பற்றி சொல்லணும்னா அவர்கள் இத்தனையும் செய்திருக்காங்க. அது கொடுக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சம் இருக்கு இல்லையா, அதுவே பெரிது. ஆனால் ஒரு தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு, ஒரு ஆட்சியாளர்களை நம்பி நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நெக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு சினிமா தொழிலில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வாயை எதுக்கு கொடுக்கணும், வீணா வம்புல மாட்டிக்கணும். நமக்கு மட்டும் வம்பு இல்லை, நம்ம நம்பி எக்கச்சக்கமான கோடிகளை முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியர்ஸ், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இத்தனை பேருக்கும் எவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு நடப்பதை நம்ம பாராட்டணும். இவ்வளவு நாள் வரைக்கும் நீ பேசலையே, இப்ப மட்டும் ஏன் பேசுற அப்படின்னு கேட்பது போல ஒரு அபத்தம் எதுவுமே கிடையாது. இப்பொழுதாவது பேசுகிறாய், இப்ப ஏன் பேசுறாரு, இதை எதுவும் நடக்காது, இது செய்ய முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு விதத்துல இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் தங்களை சுற்றி போட்டிருந்த விலங்கை தாங்களே உடைத்து எறிந்து விட்டார்கள். ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். கமலஹாசன் திமுகவினரே இப்பதான் நிமிர்ந்து நடக்கிறாங்க. கமலஹாசன் இப்போ அரசியலுக்கு வருவது குறித்து எந்த விதமான ஒரு உறுதியான தகவலையும் சொல்லாத நிலையில கூட அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது பெருகிட்டு வருது. நீங்க கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி வருவதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி சூழல் இருக்குன்னு சொல்லல. அவர் அந்த மாடலை தான் பார்க்கணும். அவர் வர விரும்பினால் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாடல் என்ன நடக்கும் போது அந்த மாதிரியான ஒரு மாடலை தான் அவர் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் அவர் வர விரும்புறாரா இல்லையா நமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் வர விரும்பினால் அப்படிப்பட்ட ஒரு மாடலை யோசிக்கிறோம். ஆனா அந்த மாடல் கூட அவர் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தமிழக சூழலோட ஒப்பிட்டு கேட்கிறேன், அதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக சூழலோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப முக்கியம். நீங்க தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் இருக்குல்ல, திமுகவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். திமுகவுக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ் முழுவதும் 1969 75 வெளியே பகிரங்கமாக தெரிஞ்சு போன விஷயம்தான். அது எதுவும் புதுசு அல்ல. அராஜகமோ ஊழலோ இது எல்லாமே 69 75 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அரசியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எல்லாமே தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் வீராணம், பூச்சி மருந்து ஊழல், அப்புறம் கிளைவ் ஹாஸ்டலில் மாணவர்களை தாக்குதல் அப்படின்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மர்மமான சாவு இப்படின்னு எல்லாமே நீங்கள் அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அராஜகமும் சரி ஊழலும் சரி 69 75 அம்பலம் ஆயிடுச்சு. அடுத்து அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா 77 80 காலகட்டத்தில் அதுவும் இதுவும் வேறே இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரியான அணுகுமுறை உள்ள அராஜகமும் ஊழலும் உள்ள கட்சிகள் தானே. அதிமுகவும் அம்பலம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இரண்டுக்கும் மாற்று என்பதற்கான முயற்சி 80களிலேருந்து திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா 80களில் நெடுமாறன் முயற்சி பண்றாரு, அது ரொம்ப பலவீனமான முயற்சியா, அது வெற்றி பெறவே இல்லை. பின்னால வைகோ வர்றாரு, அதுக்கு பிறகு பாமக வருது, அடுத்து விஜயகாந்த் வர்றாரு. ஒவ்வொருத்தரும் இதுக்கு 3 மாற்றுங்கிற மாதிரி வராங்க. வரும்போதெல்லாம் மக்கள் ஆதரிக்க தவறவே இல்லை. முதல் கட்டத்தில் மக்கள் எல்லா கட்டத்திலுமே அவர்களுக்கு ஓரளவு ஆதரவு காட்டியிருக்காங்க. ஆனால் அவர்களால் அதை வளர்த்து கொண்டு போவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவங்க போயிடுறாங்க. அதுதான் நான் திரும்பி திரும்பி மக்கள் நல கூட்டணி வரைக்கும் அதுதான் நடக்குது. அதை தான் பேசணும்னா, மக்கள் நல கூட்டணியை பேசணும்னா, திருமாவளவன் தேர்தல் முடிஞ்சு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதிமுக திமுக அப்படிங்கிற 2 பெரிய கட்சிகளை ஒரே நேரத்தில் எதிர்க்கிற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அவர் சொல்றாரு. ஏதோ ஒரு கட்சியோட சேர்ந்து இன்னொரு கட்சியை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு, அதுதான் வெற்றி அடையக்கூடிய ஃபார்முலாங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப இது எப்படி சாத்தியப்படும்? நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சிகளையும் எதிர்த்து கமல் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியப்படும்? அதை பார்க்க வேண்டியது. திருமாவளவன் சொன்னது அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் பார்க்கிற ஒரு பார்வை அது. ஆனா அந்த பார்வை தான் சரியான பார்வையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கட்சியோடு சேர்ந்து இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்துவதுங்கிறது இருக்குல்ல, அது எல்லா நேரத்தையும் அதுவும் வேலை செய்யாது. நீங்க எந்த கட்சியோடு சேர்ந்து இருக்கிறீர்களோ அந்த கட்சி இன்னும் பலமாகிக் கொண்டே போகுங்கிறது நீங்க மறந்துட முடியாது. அப்புறம் அதை எப்போ பலவீனப்படுத்துவீங்க? யாரோடு சேர்ந்து பலவீனப்படுத்துவீங்க? இங்க எப்படி இல்ல, நீங்க மக்களோடு சேர்ந்து தான் யாரையும் பலவீனப்படுத்தணும். திருமாவளவன் சொன்னதிலிருந்து சில மாதங்களுக்குள்ளேயே தமிழக அரசியல் சூழல் முற்றிலுமாக மாறி போயிருச்சுங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ 2 கட்சிகளை தாண்டி 2 கொலாசஸ், ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தனிப்பட்ட முறையில் கட்சிகளெல்லாம் தாண்டி உண்மையான பலம் என்பது இந்த 2 நபர்கள் கையில். அவர்கள் உண்மையான ஸ்டேட்மெண்ட் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து ஒரே நேரத்தில் அரசியல் செய்ய முடியாதுங்கிறது அல்ல உண்மையான ஸ்டேட்மெண்ட். 2 ஆளுமைகளை எதிர்த்து கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து உங்களால் ஒன்றுமே செய்திருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்படிதான் நிகழ்வு இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த 2 பேருமே களத்துல இல்ல. உடனேயே சூழல் மாறி போயிருச்சுங்கிறத பார்க்கணும். ஜெயலலிதாவை எடுத்த உடனேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்திருக்கக்கூடிய வீழ்ச்சிங்கிறது மிகப்பெரிய வீழ்ச்சி. இன்றைக்கு நிலை பாருங்க, இரட்டை இலை சின்னம் அவங்கள்ட்ட கையில கிடையாது, துண்டு துண்டாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சி அவர்கள் கையில் இருக்கிறதுனாலதான் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் பிணைத்திருக்கிறது.
இந்த ஆட்சி இல்லைன்னா அந்த கட்சி என்ன ஆகும் தெரியாது. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வந்து கருணாநிதி களத்தில் இல்லை என்றாலும் கட்சி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பு பலமா தான் அந்த கட்டமைப்பு இருக்கிறது. அதான் ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஆனா திமுக, கருணாநிதி தலைமையிலான திமுகவுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவும் அதே அளவு வலுவாய்ந்ததாங்கிறது அடுத்த தேர்தல் தான் நமக்கு காண்பிக்க போகிறது. இந்த நேரத்தில் திருமாவளவன் சொல்லக்கூடிய அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே எடுத்து பொருத்தி வைத்து பார்க்கக்கூடாது. இப்ப திரும்ப களம் வந்து பெரிதாக விரிந்திருக்கிறது. இப்ப திருப்பி வந்து ஒருவேளை மக்கள் நல கூட்டணியோடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அதுல கிடைத்த ஒரு தோல்வியும் கசப்புங்கிறது வந்து இன்னும் திருமாவளவனை முயன்று ஏன் இப்ப நம்ம வெளியில வந்து நிற்கக்கூடாதுங்கிறது தோண வைக்கலையோ என்னன்னு புரியல எனக்கு. பட் இப்ப உண்மையிலேயே களம் வந்து ரொம்ப விரிந்து கிடக்கிறது, ஓப்பன். இல்ல சமீபத்தில் கூட அவர் மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர்ந்து செயல்படுகிறதுங்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் செயல்படுகிறதுன்னு சொல்றாரே தவிர செயல்பாட்டை நம்ம பார்க்கல. ஆனா இன்றைக்கு வந்து அரசியல்ங்கிறத தவிர்த்து விட்டு, அதாவது அரசியல் கட்சிங்கிறத தவிர்த்து விட்டு இன்றைக்கு கமலஹாசன் நீங்க ஏன் அரசியலாவே பாக்குறீங்க? ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவலாக தான் பேசுவதை பொருட்படுத்துகிறார்கள். அவர் ட்விட்டர்ல 2 லைன் போட்டா அமைச்சர் ஒருவர் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது இது வந்து இதை நம்ம அரசியலுக்குள்ளேயே கொண்டு வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அவர் தேர்தலில் நிக்கணும்னு ஏன் பார்த்துட்டு இருக்கோம்? அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? இவர் வரக்கூடிய நியூ பிளேயர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாடலோட ஒப்பிட்டு அவரை சொல்ல முடியும்? மாடலோட இல்ல, அந்த மாடலை அவர் பின்பற்ற வேண்டும் நான் சொல்றேன், அவ்வளவுதானே ஒழிய அவர் அரசியலுக்கு வர விரும்பினால், கட்சி அரசியலுக்கு வர விரும்பினால், தேர்தல் அரசியலுக்கு வர விரும்பினால் அந்த மாடலை பின்பற்ற வேண்டும் சொல்ல. அந்த மாடல் என்னன்னு பார்க்கணும். அந்த மாடல் பிஜேபி, காங்கிரஸ் 2 பெரிய கட்சிகளை வீழ்த்துவதற்கு அவர்களுக்கு அந்த முதல் கட்டத்தில் சாத்தியமா இருந்தது காரணம் ஒரு வருட காலம் பூத் லெவல்ல வேலை பார்த்தது தான். ஒரு வருட காலம் பூத் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி களத்தில் போய் கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷனை கட்டினாங்க. அதுதான் அவங்களை இன்னி வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கீழே பலவீனமானாலும் கூட தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னா முடியாது. அந்த மாதிரியான வேலையை வைகோவால செய்ய முடியல, விஜயகாந்தால செய்ய முடியல. இவங்க யாருமே வந்து கீழ்மட்டத்துக்கு போய் கிராஸ் ரூட் லெவல் ஆர்கனைசேஷனை ஒழுங்காக பில்ட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா திமுக இன்னமும் பலமா இருப்பதற்கு காரணம் அந்த கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷன் தான், அந்த கட்டமைப்பு தான். அப்ப இன்னைக்கு திமுகவையோ அதிமுகவையோ அவர்களுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று விரும்புகிற யாரா இருந்தாலும் இந்த கட்டமைப்பை உருவாக்காம எதையுமே செய்ய முடியாது. அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஸோ அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாடல்னு சொல்றது வந்து கீழ்மட்டத்துக்கு போய் ஒவ்வொரு அந்த மொஹல்லான்னு அவங்க சொல்ற ஒவ்வொரு சின்ன 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 பகுதிகளிலையும் தங்களுடைய ஒரு ஆர்கனைசேஷனை கட்டமைக்கிறது. ஆனால் அதை முதல்ல அவர்கள் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஒரு சமூக அமைப்பாக அவர்கள் ஆரம்பித்து அதன் பிறகு அரசியல் கட்சியாக மாறுகிறார்கள். அதெல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் வந்து இன்றைக்கு கமலஹாசன் இருக்கார், ஒரு தனிப்பட்ட நபராக. ஏன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் போஸ்டர் போடும்போது கூட அவர் வந்து நீங்க இதுலலாம் ஈடுபடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் இதை. இது இன்றைக்கு அவர் வந்து ஒரு தனி மனிதராக ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து தேர்தல் அரசியல் வருகிற போது அது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம் கிடையாது. கமல் மட்டும் சரியான முடியவே முடியாது. இருக்கிற அனைத்து தொகுதிகளுக்கும் சரியான நபராக அவரால் இல்ல முடியவே முடியாது. ஆனா இன்றைக்கு அது அவர் இன்றைக்கே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல எத்தனை சதவிகிதம் மக்கள் தான் சொல்வதை பொருட்படுத்துகிறார்கள்ங்கிறத வந்து அவர் பார்க்கணும். டெல்லி வேற, தமிழகம்ங்கிற ஒரு பெரும் மாநிலம் வேற, சமூக சூழல் இல்ல, அந்த பரப்பு நிலப்பரப்புங்கிறது ரொம்ப முக்கியமாயிருது. இதே நீங்க வந்து ஒரு பாண்டிச்சேரியை வந்து ஒரு தேர்தல் களமாக எடுத்துக்கிட்டா டெல்லி மாடலை நேரடியாக இங்க கொண்டு வரலாம். நீங்க இங்க வந்து பரந்துபட்ட ஒரு பெரிய ஒரு மாநிலத்துல நீங்க வந்து பூத் அளவுல வேலை செய்யணும்னா அதற்கு பல ஆண்டு காலம் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு வேற எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது. நீங்க வந்து பிக் பாஸ் அரசியல்வாதியா மாறணும், முழு அரசியல்வாதியா மாறணும், சினிமா இதெல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அவர் வந்து அரசியல் பார்வையில் வந்து அவர் நாளைக்கு அரசியல் கட்சி தொடங்க போறாரு, அடுத்த முதலமைச்சராக போறாருங்கிற இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கற்பிதங்களை நகர்த்திட்டு பார்ப்போம். தனிநபராக அவர் சொல்வது கவனிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த மாநிலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல அவர் தன்னுடைய பார்வையை வெளிப்படையாக எடுத்து வைக்க முடியும். அது பெரும்பாலான மக்களுக்கு அதுல வந்து ஒரு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது மற்ற கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத அவரால் ஒரு பல்ஸ் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்று நாம் வேண்டுமானால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்துறது,
அதே மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுங்கிறத தாண்டி இங்க இருக்கக்கூடிய சமூக சூழல் முக்கியமானது இல்லையா? டெல்லியோட ஒப்பிட்டு பேசுறோம். அங்க இருக்கக்கூடிய அர்பன் ஓட்டர்ஸோடைய சிந்தனையும் இங்க இருக்கக்கூடிய நீங்க சொன்ன பரப்பளவு சார்ந்தே இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜாதிய ரீதியான வேறுபாடுகளை தொடர்ந்து அதெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது இங்க இருக்கிற சமூக சூழலை இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு தமிழ் அடையாளம் உள்ள அரசியல் என்பது எல்லா காலத்திலும் தொடர்ந்து நீடிக்கும். அது இல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது. ஒரு தமிழ் அடையாளம், அது திராவிட அடையாளம் கூட வேறு ஒருத்தர் கருதலாம். ஆனால் ரொம்ப அடிப்படையாக பார்த்தால் ஒரு தமிழ் அடையாளம் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாது. அப்போ ஒரு தமிழ் அடையாளம் வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரம்மாண்ட பிரச்சனையாக இருப்பது ஊழல். ஸோ ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம்ங்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு மதிப்பீடு இருக்குது, வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் அமைப்பை கட்டமைக்க முடியும், ஒரு கட்சியை கட்டமைக்க முடியும். ஆனால் அதற்கு கமல் தயாராக இருக்கிறாருங்கிறது தான் கேள்வி. அப்படி செய்ய வேண்டுமானால் முதல்ல அவர் தன்னுடைய திரைப்பட தமிழகத்துல ஊழலை முன்னிலைப்படுத்தினா வெற்றி பெற முடியுமா? நிச்சயமா வெற்றி. நான் அதை நம்பல. ஏன்னா ஊழல் மாறி மாறி 2 கட்சிகளும் ஊழல்ல திளைத்தவை அப்படின்னு ஞானியே சொல்றாரு, அது காலகட்டம்லாம் சொல்லி. ஆனால் மாறி மாறி இவர்களுக்கு தான் நாம தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வந்திருக்கோம். அது காரணம் மாற்று இல்லாததுதான். இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு எவ்வளவோ விதங்கள்ல உங்களுடைய வெறுப்பை நீங்கள் காண்பித்திருக்கலாம், காமிச்சிருக்காங்க, ஒவ்வொரு மணியும் காமிச்சிருக்காங்க. நான் அப்படி பார்க்கல. அதாவது ஊழல் என்பது ஒரு ஒற்றை பிரச்சனையாக தமிழகத்தில் இருக்கிறதாக நான் நினைக்கல. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பகுதிக்கு பகுதி பகுதிக்கு பகுதி மாறாக இருக்கக்கூடியவை. இங்க இந்த ஊழல் எல்லாவற்றையும் தாண்டி பிற மாநிலங்களோட ஒப்பிடும்பொழுது வளர்ச்சி தொடர்ந்து இங்க நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்தியாவிலேயே மிகவும் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒன்றாகத்தான் தமிழகம் இருக்கு, எந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்ப ஒரு விதத்துல இங்க இருக்கக்கூடிய பல அறிவுஜீவிகளே கூட ஊழல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நாங்க பாருங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும். இந்த ஊழல் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கணும். இன்னொன்னு நிறைய இருந்திருக்கலாம், மக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே அடையவில்லை. எனக்கு என்னவோ நம்பர் 1 அஜெண்டா இங்க ஊழல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. மல்டிபிள் ஒரு சப் அது ஒரு 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 தளத்துக்கு கீழாக பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்ப மாற்று பிள்ளையர் யாரையுமே மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படி நான் சொல்லல. அவர் ஒற்றை புள்ளியில நிக்க முடியாது. ஊழலுக்கு மாற்றாக என்னை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொன்னா உடனே மக்கள்லாம் பெருவாரியா அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு பகுதிக்குமான இப்ப அது ஒரு இன அடையாளமாக ஒரு சில பேர் கட்டி எழுப்ப பாக்குறாங்க. இப்ப சீமான் ஊழல்ங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் தமிழ் அடையாளம் அப்படிங்கறத முன்வைக்கிறாரு. மக்கள் அதை ஒரு பெருவாரியாக அதை எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்ப அதுவும் கிடையாது. அப்ப இதெல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு பகுதிக்குமான முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஆஸ்பிரேஷன்ஸ், மக்களுடைய அபிலாஷைகள் இருக்கு இல்லையா, நாம என்னவாக ஆகணுங்கிறது, அதற்கான ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு பார்வையை, ஒரு அஜெண்டாவை யாராவது ஒருவர் வைக்கணும் அப்படின்னு அதுதான் கேள்வி. டெல்லி மாதிரி இங்க ஒருமுகப்படுத்த முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எப்பவுமே ஒரு கட்டத்துல இளைஞர்களுடைய வாக்குகள் தான் ஒரு கணிசமான அளவுக்கு அதிகமாகிட்டே போகக்கூடிய, நம்முடைய டெமோகிராஃபில இளைஞர்கள் வாக்குகள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த இளைஞர்கள் அனைவரையும் தொடக்கூடிய விதத்துல ஒரு பிளான் ஒண்ணு உருவாகணும். அதை அந்த இளைஞர்கள் நம்பணும். கட்சி பார்க்காம, ஜாதி பார்க்காம அந்த இளைஞர்கள் நிச்சயமாக, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பேட்டர்னையே நம்ம பார்த்துக்க கூடாது. இன்றைக்கு ஜாதி சார்ந்து பெருமளவு வாக்குகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அதற்கு காரணம் ஒரு மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அஜெண்டாவை யாரும் முன்வைக்கல. அது முன்வைக்கப்படும் பொழுது அதற்கு ஒரு பெருந்திரளான இளைஞர்கள் அதை நோக்கி தங்களுடைய நாங்க இதற்கு பின்னாடி நிற்கிறோம் என்பதை காண்பிக்கும் பொழுது ஒரு ஷிஃப்ட் பெரிய அளவுக்கு வரும். அதுக்கான கோர் எங்க ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இளைஞர்கள் அந்த முடிவை எடுப்பாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலோடு ஒப்பிட்டு நான் கேட்கிறேன். இல்ல, தினம் இளைஞர்களும் பதிலை சுட்டி காட்டின அத்தனை வேறுபாடுகளையும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. அவர்கள் ஒற்றை குரலாலாம் இல்ல. நீங்க அது ரொம்ப தெளிவா தெரியுது. கட்சி ரீதியா, கட்சி ரீதியா, ஜாதி ரீதியா பிரிஞ்சிருக்காங்க. பிறகு தனிப்பட்ட அபிலாஷைகள்ல பிரிஞ்சிருக்காங்க. இப்படி பல்வேறு விதங்கள் அவங்களும் பிரிஞ்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி தான் முகம் கொடுக்க முடியும். அந்த ஒரு ஃபார்மேட் தேவைப்படும். அதில் நான் ஊழல்ங்கிற ஒன்று குறிப்பிடுறேன். இதே அளவுக்கு எல்லாரையும் ஒன்று திரட்டக்கூடிய வேறொரு புள்ளி இருக்குமானால் அதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மீண்டும் கமலஹாசனுக்கு வருவோமானால் அவர் இப்படியெல்லாம் ஒரு கட்சி அமைக்கவோ ஒரு அமைப்பை உருவாக்கவோ செய்ய முடியுமாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அது பெரும் பணம் தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. விஜயகாந்த் ஆரம்ப கட்டத்தில் தெரியும் உங்களுக்கு, கட்சிக்காக ஏற்பட்ட சொத்தை விட்டு தான் ஒரு கட்சியை நடத்த வேண்டியிருந்தது. இங்கே கட்சி நடத்துவது என்பது பணம் செலவிட்டு தான் நடத்துவது என்பதாக தான் இருக்குது தமிழக சூழலில். அப்போ பெரும் பணம் தேவைப்படுகிறது. அதற்கு கமலால் முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. இதை விட முக்கியமாக அவர் மிகப்பெரிய திரைப்பட ஈடுபாட்டாளர். அவர் அளவுக்கு திரைப்படத்து உரையில்
ஈடுபாடை காண்பித்த வேறு எந்த கதாநாயகனையும் நீங்கள் பார்க்க முடியாது. பாகவதர் காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் அளவுக்கு டோட்டலாக ஹோலிஸ்டிக்காக சினிமாவுக்குள்ளேயே தோய்ந்து இருக்கக்கூடிய மனிதர். அவரால் அதை முற்றாக விட்டு வர முடியுமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. இதையெல்லாம் தாண்டி இப்ப கட்சிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே கமலுக்கும் கட்சி தொடங்கின சில ஆண்டுகள்லயே வந்துடாதுங்கிற உறுதிப்பாடை கொடுக்க முடியுமா? இல்ல, அது எல்லாமே அடுத்த கட்டம். அது அடுத்த கட்டம். நீங்க கட்சி தொடங்கி நடத்தி அமைப்பெல்லாம் உருவாக்கின பிறகு வரக்கூடிய அதை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் நான் கேட்பதே அவரால் அவருடைய சினிமா ஈடுபாட்டை முற்றாக விட்டு முழுநேர அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னா அது கேள்விக்குரிய விஷயம்தான். அப்போ பத்ரி சொன்ன மாதிரி அவர் இப்போ என்ன ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல் ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ரோலை அவர் இன்னும் பலமான ரோலாக மாற்ற முடியும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு உடனடியாக சாத்தியம். இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு ப்ரெஷர் குரூப்பாக அவர் தானும் தன்னுடைய அமைப்பையும் ஏற்படுத்த முடியும். கட்சிக்கே வேண்டியதில்லை, தேர்தல் அரசியலுக்கே வர வேண்டியதில்லை. ஆனா ஒரு முக்கியமான பிரஷர் குரூப்பா இருக்க முடியும். உதாரணமா இன்னைக்கு யாருக்கு அது பயன் கொடுக்கும்? இல்ல, மக்களுக்கு பயன்படும் இருந்தாரு, மக்களுக்கு பயன்படும். சுற்றுச்சூழல் இயக்கங்கள் இன்னைக்கு எப்படி செயல்படுது? சுற்றுச்சூழல் இயக்கங்கள் தேர்தலில் நிக்கிறாங்களா? மனித உரிமை இயக்கங்கள் தேர்தலில் நிக்கிறாங்களா? ஆனா அவங்களால சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பிரஷர் குரூப்னா ஞானி, நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட போறீங்க. யார் கருத்துக்களை இஷ்யூ பேஸ்டா பார்க்கணும். சரி, நீங்க இஷ்யூ பேஸ்டா இருந்தாலும் கருத்துக்களை சொல்லுகிற போது ஜெயக்குமார் சொல்ற குற்றச்சாட்டு தானே ஸ்டாலினோட சேர்ந்து கமலஹாசனும் விமர்சனம் வைக்கிறார். ஒரு ஆட்சியாளர் அப்படிதான் சொல்லுவார். அவங்க அப்படிதான் சொல்லுவாரு. இப்ப சுற்றுச்சூழல் இயக்கம்னு அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். யார் ஆட்சியில இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீர், காற்று, நில வளங்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அஜெண்டாவை நாங்கள் வைத்திருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்யணும். ஆமா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்யணும். நீங்க ஆட்சியில இருந்து நாங்க சொல்றதெல்லாம் செய்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டவும் செய்வோம். ஆட்சியாளருக்கு எதிராகத்தான் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவலோடைய ரோல் தான் நம்புவதை உறுதியாக மக்கள் முன் வைப்பது. அது நீங்க ஒண்ணு ஜெயக்குமார் ஆதரிக்கிறாரா, பழனிசாமி எதிர்க்கிறாரா, ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. இதுதான் எங்களுடைய அஜெண்டா. இது நான் இவருடைய ஆதரவுக்காக எல்லாம் வேண்டியெல்லாம் நான் இதை சொல்லல. இது என்னுடைய அஜெண்டா. இது மக்களுக்கு நல்லது. இதை எதிர்ப்பவர்களை எதிர்ப்போம், ஆதரிப்பவர்களை ஆதரிப்போம். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட கமலஹாசன் முன்வைத்தார்னா தான் மட்டும் தனியாக இல்லாமல் இன்னும் முக்கியமான பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸை தன்னை நோக்கி ஈர்த்து இதை செய்ய ஆரம்பித்தார்னா ஒரு மிக வலுவான ஒரு அமைப்பாக இருக்க முடியும். இது கெஜ்ரிவால் மாடல் அப்படிங்கறது இது கமல் மாடலா மாறிடுமா? அது வெறும் பிரஷர் குரூப்பா மட்டும் இருக்கிறது கமல் மாடலா? மாடல்ஸ் இருக்குதுல, என்விரான்மெண்டல் குரூப்ஸ் பூரா அந்த மாடல் தான். சுற்றுச்சூழல் இயக்கங்கள், மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸுக்காக பேசுறாங்க, சிவில் லிபர்ட்டிஸ்க்கு பேசுறவங்க, அவங்க எல்லாருமே அந்த மாடல் தான். அந்த மாடல் பயன் தந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லாமல் சொல்லவே முடியாது. அதுதான் பல நேரங்களில் அரசாங்கங்களை நெறிப்படுத்துகிறது. பாத்தீங்கன்னா இல்ல, அதோட சேர்ந்து நீதிமன்றத்துக்கும் போகக்கூடிய ஒரு நிலையும் நீங்க கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா, யாரோ ஒருவர் ஒரு பொதுநல வழக்கு போடுவதற்கும் கமலஹாசனும் அவரை சேர்ந்த இன்னொரு ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ் அதே வழக்கு போடும் பொழுது நடக்கக்கூடியதற்கும் என்ன ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பட் அதை செய்யக்கூடிய நிலையை நோக்கி ஒரு போவாராங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு. இந்த ரெண்டுல எது அவருக்கு சாத்தியம்ன்றது அவர் தான் தீர்மானிக்கணும். இடைவெளிக்கு வெங்கைய நாயுடுவுடன் தொலைக்காட்சியில் கலந்த ஆலோசனை அப்படின்னு கோபாலகிருஷ்ண காந்தி தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ராஜ்யசபா டிவி கிட்டையும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. விவாதம் செய்ய விரும்பல, கலந்த ஆலோசனை அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கலாம் பத்ரி? அவர் ஏன் அந்த விவாதம்ங்கிற வார்த்தையை விரும்பலைன்னு எனக்கு புரியல. முதல்ல இந்த அமெரிக்க டெலிவைஸ்டு டிபேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, தொலைக்காட்சியில் விவாதம், அது எதிரெதிர் கட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் செய்வது. அது என்ன ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அதற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். அதனால டெலிவைஸ் டிபேட்டுங்கிறது அவசியம். இங்கே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடுறவங்கள விட குறைவானவர்கள் தான் குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டெலிவைஸ்டு டிபேட் எந்த விதத்தில் பலனளிக்கும்னு எனக்கு தெரியல. டிபேட்டுங்கிறதே விட்டுருவோம். கலந்த ஆலோசனை அப்படின்னா அப்போ என் கருத்து இது, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இது ஏற்கப்படுமா இல்லையாங்கிறத ஒரு பக்கம் விட்டுடுவோம். இது தேவையா? இது ஒரு பாலிசி மேக்கிங் இடத்துல குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் இருக்காங்களா?
இல்லை அது வந்து ஒரு ஒரு குளோரிஃபைடு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அப்படிங்கிறதா? அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிபேட் உங்களுக்கு இப்போ வந்து பசு பாதுகாப்பு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, இப்போ நீட் எக்ஸாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு எதை பற்றி பேச போகிறாங்க? அல்லது வந்து ஃபாரின் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், பாகிஸ்தானுடனான உறவு எப்படி இருக்கணும், சீனாவுடன் இப்போ வந்து எல்லையில் ஒரு பதற்றம் நிலவுகிறது அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பேச போகிறாங்களா, மானிட்டரி பாலிசி எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பேச போகிறாங்களா? எனக்கு தெரியல எக்ஸாக்டா எதை முன்வைத்து இந்த கலந்தாலோசனைங்கிற வார்த்தையை வச்சுக்கொள்வோம் நடக்க போகிறது. அதனால ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா? அதனால இதோடைய பலன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஞானி இல்லை, ரெண்டு கேண்டிடேட்டுமே ரெண்டு வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வர கேண்டிடேட்டு ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளில் வெவ்வேறு அரசியலை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. ரெண்டு ஐடியாலஜி தான் பிரதிபலிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது நமக்கு அதை வரும்போது. உதாரணமாக துணை குடியரசுத் தலைவரை விடுங்க, குடியரசுத் தலைவருக்கு வந்து 2 தலித் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். என்ன அது அவங்களுக்குள்ள இருக்கிற பொதுத்தன்மை. ஆனால் 2 பேரும் வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க, வெவ்வேறு ஐடியாலஜி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வரும்போது அதனுடைய இன்னொரு நீட்சியாக தான் நம்ம வந்து துணை குடியரசுத் தலைவர்களையும் பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு பிரதிநிதிகளாக தான் அவங்க இருக்காங்க. விவாதம் நடந்தாலும் எதிர்கருத்து. ஆனால் என்ன நடக்கும்னா, பொதுவாகவே நமக்கு வந்து இதை பற்றி ஜனாதிபதி என்ன நினைக்கிறாரு, இதை பற்றி துணை ஜனாதிபதி என்ன நினைக்கிறாரு அப்படின்லாம் நமக்கு எப்போதுமே தெரியறதே கிடையாது. அவங்க பின்னால் இன்னைக்காவது நினைவு குறிப்புகள்லாம் எழுதினா தான் அவங்க இந்த வியூ இருந்தாங்க, இந்த கட்டத்தில் வந்து பிரதமரை கூப்பிட்டு எனக்கு இது உடன்பாடு இல்லைன்னு தகவல் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் என்னைக்காவது தெரிய வரதே ஒழிய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது பொதுவாக தெரிய வரதே இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை வந்து குறைஞ்சபட்சம் தேர்தலுக்கு முன்னாலேயாவது மக்கள்கிட்ட பகிர்வதற்கான ஒரு களமாக இது வேணா இருக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு பயன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகே, அதிகாரம் இல்லாத இதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு இதை நம்ம ஏற்றுக்கிட்டா கூட, அதிகாரமிக்க பதவிகளுக்கு போட்டியிடக்கூடியவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பங்களிப்பு இருக்கக்கூடிய, மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழல்ல இதை சாத்தியப்படுத்தலாமா? கட்டாயமா. இன்ஃபேக்ட் அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு பிரதமருக்கான இன்டைரக்ட் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தலில் இவற்றை பற்றியெல்லாம் வந்து பொதுக்கூட்டங்கள்ல இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பொதுக்கூட்டத்தில் நடக்குது ஒன்றே தானே இல்லைங்க. பொதுக்கூட்டத்தில் நடக்கும் பொழுதே இவர் சொன்னதற்கு அடுத்த நாளைக்கு அவர் சொல்றாரு. பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள்லாம் வந்து அதுக்கான மிக முக்கியமான ரோலை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இங்க வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க போய் நீங்க திமுக அதிமுக அவர்கள்ட்ட வந்து நீங்க நீட் பத்தின ஒரு கேள்வியை கேட்டுடலாம். பெரும்பாலான நேரத்தில் 2 பேருக்குமே ஒரே பதில் தான் இருக்கும். சில இடங்கள்ல வந்து மாற்று கருத்து இருக்கும். இப்போ சென்ற சட்டமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா, மதுவிலக்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது வேற வழி இல்லாமல் ஜெயலலிதாவும் படிப்படியாக மதுவிலக்குங்கிறதை நோக்கி தள்ளப்பட்டார். அது ஒரு பப்ளிக் டிபேட்னால தான் வருது, ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டுக்கு பிறகு. ஆனால் கன்வென்ஷன் படியே குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் பதவிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்று இல்லை, ஆனால் சொல்வது வழக்கம் இல்லாமல் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அந்த விதத்துல கோபாலகிருஷ்ண காந்தி கேட்பது இன்றைக்கு ஒரு சற்றே புதுமையாக இருக்கு. அவர் கன்வென்ஷனை மாத்துறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்குல்ல, ஏன்னா அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், கோபாலகிருஷ்ண காந்தி வந்து ஒரு கட்சியிலிருந்து வரல, அவர் கட்சிகளுடைய ஆதரவிலிருந்து நிற்கிறாரே தவிர அவர் ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல் அரசியல ஈடுபட்ட நபர் இல்ல. அவர் வேறு இடத்துல இருந்து வராரு. அப்ப அவர் வந்து இதை ஒரு பப்ளிக் டிபேட்டா மாத்தணும். குடியரசுத் தலைவராக யார் இருப்பது, அதுதான் பொதுக்கூட்டங்கள்ல சாத்தியம் இல்ல. இது பொதுக்கூட்டத்தில் சாத்தியம் இல்ல. நீங்க சொன்னீங்க பொதுக்கூட்டங்கள் அதை பேசுறாங்க, ஊடகங்கள் போய் இது மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. அதே பிரதமர் முதல்வர் பதவியில இருக்கிற முதல்வர் பதவி அதுவே முதல்ல சரியானதானா? இல்ல நேரடியா வர வேண்டும், நேரடியா வருவதற்கான களங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வைப்ரண்டான ஒரு சட்டமன்ற கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது லைவ் ரிலே வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது விரிவாக எழுதப்படுது. மாறி மாறி 2 பேரும் பேசுறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம வந்து பல இடங்களில் பார்த்துருக்கோம். இப்போ நம்முடைய நாடாளுமன்ற கடந்த சில ஆண்டுகள்லேயே, கடந்த 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ராஜ்யசபாவில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு டிபேட் வந்து அற்புதமாக, அது வந்து லைவ் ரிலேயில் பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மதிப்பு கூட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. அதே மாதிரியான விஷயத்த பொதுமக்களுக்கு முன்னால ஒன்றை வைத்து கட்டாயமாக பேச முடியும், பேசணும். ஆனால் இது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் பதவிகளுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியில வந்து தான் நம்ம இப்ப நிக்கிறோம். அது எனக்கு வந்து தேவை இல்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு.
இல்லை அந்த பதவிகளையும் இன்னும் மக்களுக்கு நெருக்கமாக்குவது அது, அவ்வளோதான். அது எப்போ பண்ணலாம்னா நீங்க அதற்கான தேர்தல் முறையை மாற்றும் பொழுதுதான் பண்ண முடியும். இல்ல நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவியை தாண்டி அதிகாரமிக்க பதவிகளுக்கும் நம்ம கேட்கிறோம். கூட்டங்கள்ல தலைவர்கள் பேசுறாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, ஊடகங்கள் கேள்வி கேட்கறாங்கிறத தாண்டி நேரடி டிபேட் தேவைதான். நேரடி டிபேட் ஏன் நடக்காம இருக்குன்னா, நேரடி டிபேட்னு வரும்போது அதுக்கு சில நெறிமுறைகளோடு நாகரிகத்தோடு நடக்க வேண்டும். இங்க வந்து இந்த அரசியலே வந்து மேடை பேச்சுல வந்து அந்த நாகரிகத்தை கைவிட்டுட்டு கூட பேசலாம். இல்ல அதை தாண்டி இன்னொன்னு, அதுதான் பிரச்சனை. உங்களுடைய திறன் ஒண்ணு இருக்கு, அப்புறம் வந்து உங்களோட ஈகோன்னு ஒன்று இருக்கு, பேச்சு திறன். உங்க பேச்சு திறன். நீங்க வந்து நீங்க நிஜமாகவே நீங்க வந்து பல விஷயங்கள்ல ஒரு சிறந்த கருத்துக்களை வைத்திருக்கலாம். ஆனா டக்குன்னு எதிராளி மடக்கும் பொழுது நீங்க உங்களுடைய அந்த உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த பேங்க்ல இருந்து நீங்க ஒரு சரியான வார்த்தை எடுத்து சரியாக அது வேற பண்றதுங்கிறதுக்கான ஸ்கில் வேற. அதை வந்து நிர்வாக திறனோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நிர்வாக திறனோட ஒப்பிடவே முடியாது. நிர்வாக திறனோடோ அல்லது நீங்க வந்து வைத்துக்கக்கூடிய மதிப்பீடுகள்ல இருந்தோ அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம், அதுதான் ஆபத்து. அதனாலதான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த திறன் இருக்கிற ஒருவர் இன்றைக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒரு மேடையில இந்த மாதிரியான ஒரு டிபேட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி எங்களுக்கு துவம்சம் பண்ணப்பட்டுருவார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தலைவராக தன்னை அவர் எங்கேயுமே காமிக்கல. அவர் டக்குன்னு பாதி இடத்துல பேப்பர் எங்கேயோ வச்சுட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம தடுமாறக்கூடியவர். நரேந்திர மோடி வந்து எப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தெரியும், நல்லா பேசுறவர் தான், நிர்வாகத்திலேயும் சிறந்த ஒரு புரிதலோட மக்கள் இருந்தாங்க. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னையா இருந்தாலும் இப்படி பேசுறாரு, அவர் என்ன ஒண்ணுமே பேச முடியாம தடுமாறுறான்னு. அப்ப இது வந்து உங்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை தெரிவிச்சிடும். இப்ப இன்றைய நம்முடைய தமிழக முதல்வர் வந்து ஒரு டிபேட்டுக்கு வராருன்னா அவர் எவ்வளவு தூரத்துக்கு அவர் தாங்கக்கூடியவர், அவர் பேசும்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அவரே வந்து நமக்கு இது வேண்டாம்ப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வருவார். அப்ப இங்க இதெல்லாமும் மாறக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது ஒரு தலைவராக ஆவதற்கு இந்த ஸ்கில்லும் தேவைன்னா அந்த தேவையை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள். அதுக்கான சூழல் இன்றைக்கு இல்ல, மல்டிபிள் ஸ்கில் ஆயிடுது. இது மட்டுமே தேவை அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வர முடியாது, நிச்சயமா வர முடியாது. இடைவெளிக்கு பிறகு பேசலாம். கமலுடைய மகள் அக்ஷரா ஹாசன் புத்த மதத்துக்கு மாறினாரா அப்படின்னு கமலும் அவருடைய மகளும் ட்விட்டரில் பேசிக்கிறாங்க. இதில் ரெண்டு விஷயம், ஒன்று அப்பாவும் பொண்ணும் சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று மதம் மாறுகிற மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயங்களையும் அவங்களால பேசிக்க முடியுது. அந்த அளவுக்கு இருவருக்குமான சுதந்திரமோ இல்லை இடைவெளி குறைந்ததோ அப்படிங்கிற அளவுலையும் நம்ம இதை வந்து பார்க்க முடியும். ஒன்றுனா பேசலாம். எப்படி பார்க்குறீங்க ஞானி? இல்லை, நிச்சயமாக வந்து சமூக வலைத்தளம் வழியாக அப்பாவும் மகளும் பேசுவதுங்கிறது வந்து ஒரு பார்வையில் பார்க்கும்போது என்ன அப்பாவும் பொண்ணு வந்து ஒரு ஃபோன் எடுத்து பேசிக்க முடியாதா அப்படின்னு தோணலாம். ஃபோன் எடுத்தும் பேசியிருப்பாங்க, அவங்க ஃபோனில் பேசியிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஃபோன்லேயும் பேசியிருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேரும் வந்து பொது வாழ்க்கையில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பப்ளிக்கோட ஷேர் பண்ணணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதனால தான் இந்த வழியில் ஷேர் பண்ணுறாங்க. ட்விட்டரில் பேசுறதுக்கு அடிப்படை, ட்விட்டர் எல்லாருக்கும் போகுன்றது தெரிஞ்ச விஷயம். அது ட்விட்டரில் பேசுறதுக்கு காரணமே இதை வந்து பொதுமக்களோடவும் பகிர்ந்து கொள்ளுகிற விருப்பம் இருக்குது அவங்களுக்கு, அதனால தான் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. இது மட்டும் இல்லை, கடந்த பல மாதங்களாகவே நீங்கள் வந்து பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு தங்களுடைய மகளுக்கு கடிதம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அறிவுரை அடங்கிய ஒரு 10 பக்க கடிதத்தை வந்து வலைப்பதிவுகளாகவோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதே கேள்வி தான் கேட்கலாம், நீங்கள் உங்கள் மகள்கிட்ட பேசுகிறதுக்கு எதுக்குங்க உலகத்துக்கு அதெல்லாம் தெரிவிக்கிறீங்கன்ட்டு. நான் என்னுடைய மகள்கிட்ட பேசணுங்கிறத நான் வந்து ஒரு வலைப்பக்கத்தில் தெரிவிப்பேனா அப்படின்னா நிச்சயமாக மாட்டேன். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சமூக மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. கணவனும் மனைவியும் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போடுறாரு. எனக்கு புரியல, நான் இன்னும் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து செலிபிரிட்டிஸ்லாம் கிடையாது, மொத்தமாக வந்து ஒரு 40 பேரை மட்டுமே ஃபேஸ்புக்கில் நண்பர்களாக வைத்திருக்கக்கூடியவர்கள் போடுறது இது எல்லாத்தையும் பார்க்குறோம். உடனே அதுக்கு வந்து மற்றவர்கள் எல்லாரும் வந்து பாராட்டு தெரிவிக்கிறத பார்க்குறோம். இந்த விஷயம் வந்து வேறு சில காரணங்கள் இருக்கலாம். இந்த சென்ஸ் தட் இவர்கள் வந்து விலகி தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டர் மூலமாக வந்து ஏற்கனவே இதற்கு முன்னாடி வேறு சில விஷயங்கள்ல அவர்களுக்கு உரையாடல் இருந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றின விவரம் தெரியாது. பட் இதை தாண்டி இதில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த புத்த மதத்துக்கு அதாவது அவர் வந்து ஒரு இடத்துல
எனக்கு புத்தரை வழிபடுவது பிடிக்கும்னு சொன்னால் அது ஏன் நியூஸ் ஆகுது முதல்ல? அதனால் பரபரப்புன்னு ஒரு பத்திரிகை ஏன் செய்துபடுது? என்ன பரபரப்பு இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் பொழுது இவர்கள் ட்விட்டர்லேயே தினமும் பேசிக்கிறது கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. பிக் பாஸோடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் தானே இது. இல்ல, ஞானி சொல்ற மாதிரி பொது தளங்கள்ல விவாதங்களுக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு அப்பாவும் மகளும் பேசுறாங்க. இப்ப இது எல்லாருமே இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படிங்கிற கோணத்துல இதை பார்க்க முடியாதா? இல்ல, மதம் மாறுகிறத பத்தின ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ஒரு பொது வாழ்க்கையில நீங்க சொல்ற மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய 2 நபர்கள் அப்பாவும் மகளும் பேசுறாங்கன்னா இது ஒரு பொது தளத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு உரையாடல் ஒரு வெளிப்படைத்தன்மையோட இருக்கு. இல்ல, அது பொது தளத்துக்கு போகுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. கடைசியா அவர் என்ன சொல்றாரு? நீ எந்த மதத்தில் இருந்தாலும் என் அன்பு உன்னுடன் இருக்கும். இதெல்லாம் சினிமா ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அவர் பொதுத்தளத்துக்கு வரதுக்கு கேட்டிருந்தா, உன்னை புத்த மதத்தை நோக்கி ஈர்த்தது எது, அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமானா அதுல இருந்து வர டிபேட் உருப்படியான டிபேட் இல்ல. அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு. உன்னுடைய ஏர்லியர் பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியும். நீ நாத்திகரா இருந்த அந்த பொசிஷன் நீ சேஞ்ச் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான் அவர் கேட்கிறாரு. சேஞ்ச் ஆயிட்டியான்னு. இல்ல, நான் தொடர்ந்து அப்படியே தான் இருக்கேன், ஆனா எனக்கு இந்த வழிபாட்டு முறை பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம். அது ட்விட்டர் அதுக்கப்புறம் ஏன் அதை கமல் எடுத்து ட்விட்டருக்கு தேவை இல்ல, பொதுமக்களுக்கு ஏன் தேவை இல்ல? ட்விட்டர் மூலமாக ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை அது இன்னும் பலருக்கு கொடுக்குது. எனக்கு அதுல பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இப்ப வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். மதம் மாற்றம்ங்கிற ஒரு விஷயத்துல இருக்குன்னு வருது. மதம் மாறினியா இல்லையாங்கிற கேள்வி. இப்போ இளையராஜாவுடைய மகன் மதம் மாறுறாரு. ஆனா இளையராஜாவும் அவரும் அதை பத்தி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க இதை பொது வெளிக்கு கொண்டு வர விரும்பல. ஏன்னா இது ஒரு பிரைவேட் விஷயம். இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில அதை பார்க்கறாங்க. அதுதான் அப்படிதான் பிரைவேட் விஷயம் மட்டுமே பிரைவேட் விஷயமா தான் இதை பார்க்கவும் முடியாது. இல்ல, பொது தளங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்க்கறாங்க. பெற்றோர் மகளுக்கு குழந்தைகளுக்கு இடைவெளி குறைஞ்சிருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அந்த உரையாடல். இந்த விஷயங்களை அவங்க பேசிக்கிறாங்கிறது நல்ல விஷயம். இந்த விஷயம்லாம் அவங்க பேசிக்கிறதுல எல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கல. மாறாக இது எப்போ ஒரு பப்ளிக் டிபேட் மாதிரி இருக்கும்னா, உண்மையிலேயே அவர்களுக்கு இடையே ஒரு நீண்ட கடித பரிமாற்றமோ ஃபோன் டிஸ்கஷனோ நடந்து அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது எனக்கும் என் மகளுக்கும் இடையே இந்த புத்த மதம் பற்றி ஒரு நீண்ட விவாதம் நடந்தது. இதை பிறரும் புரிந்து கொண்டால் அது ரொம்ப நன்றாக இருக்கும்னு நினைத்து நான் இதை பப்ளிக்காக நான் இது ஒரு கட்டுரையாக எழுதுகிறேன் அப்படிலாம் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கடைசியா இங்க உடனே இவரும் குவிக்கா இல்ல நான் இன்னும் நாத்திகராகவே இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு புத்த மதம் பிடிக்கும். எண்ட் ஆஃப் தி டே அது 2 லைன்லயும் நமக்கு நமக்கு எடிஃபிகேஷனுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடைக்கும். இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு, இனிமே அது தொடராதுன்னா நம்ம இல்ல நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம பேசுறோம். அது இருக்கிறது அவர் போதல தனக்குன்னு சொல்றாரு. இதுதான் டிஸ்கஷன்னா, இதனால பப்ளிக் எந்த நன்மையும் இல்லை. மாறாக விரிவாக பேசுவதற்கு இதுல நிறைய இருக்கு. புத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் சமண மதத்துக்கும் இடையேயான ஒரு போக்குவரத்துங்கிறது இந்த நாட்டில் எவ்வளவோ ஆண்டு காலமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. எவ்வளவோ பெரும் அரசர்கள் ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறி மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்து இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது நவீன காலத்துக்காக மீண்டும் ஒரு முறை அது பேசப்பட்டால் அதுலதான் வேல்யூ இருக்கு. இல்ல, அது புரிஞ்சுக்க முடியுது பத்ரி. ஏன்னா இதை தாண்டி ஒரு பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமாக சராசரியா எல்லா குடும்பங்களையும் இந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு ஆரோக்கியமான உரையாடல்கள் தான் நடக்குதா அப்படிங்கிற தளத்துல நடந்திருக்கு. கமலஹாசன் அக்ஷரா விஷயத்துல இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கணுங்கிறது மகளோட நான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசுறேன். நிறைய குடும்பங்கள் அவர்கள் பிரபலங்களா இல்லாம அவ்வளவுதான். ஆனால் பிரபலங்கள் இதை செய்யும் போது இனி நிறைய பேருக்கு இதை செய்வதற்கான உந்துதல் கிடைக்கும். பொதுவான பார்வை என்ன இருக்குன்னா, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளி அதிகரிச்சிருச்சு. தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு அந்த இடைவெளி இன்னும் அதிகரிச்சிருச்சு. இரு தரப்புலையுமே பேசுறதே இல்ல. அது பொதுவுண்மை, ஆணவ கொலை இதனாலதான் நடக்குது. எதை பத்தியுமே குழந்தைங்க பெற்றோர்கள்ட்ட வெளிப்படையா சொல்ல முடியல, பெற்றோரும் குழந்தைகள்ட்ட வெளிப்படையா பேசுறது இல்ல. பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுவதற்கான அடிப்படைகளை கொண்டிருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி நம்ம எப்பவுமே கேட்டுட்டு இருக்கணும். அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலையாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வி அறிவும், ஆழமாக சிந்திக்கக்கூடிய அறிவும், பல விஷயங்களை படிக்கக்கூடிய அறிவும், தொடர்ந்து வீட்டில் இதை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவர்கள் தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் ஆத்திகத்தை பற்றியும் நாத்திகத்தை பற்றியும் கடவுள் மறுப்பை பற்றியும்
வெவ்வேறு சீர்திருத்த வாதிகள் புத்தரையோ அல்லது மகாவீரரையோ அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அல்லது நபிகள் பற்றியோ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அல்ல, ஆனா ஒரு விஷயம் நான் முரண்படுறேன். என்னன்னா பத்ரி சொல்றது எண்ணிக்கைன்னு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன எண்ணிக்கை தான். ஆனா பெருவாரியானவர்கள் மத்தியில இந்த உரையாடல் இல்லாம போயிடுச்சு, இடைவெளி இருக்குங்கிறது ஒரு பொது. இதுக்கு முன்னாடி எப்ப இருந்தது இப்ப இல்லாம போச்சுன்னு நீங்க சொல்றதுக்கு எப்பவுமே மக்கள், நீங்க பொதுமக்கள் ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கான எந்த அடிப்படையும் இல்லாதவர்களா தான் இருக்காங்க. இதை பத்தி மட்டும் இல்ல, கல்வி சார்ந்தோ பொதுவாகவே அவர்களுக்குள்ள உரையாடல் எது வேண்டுமானாலும் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்தோ உளவியல் ரீதியான சிந்தனைகள் சார்ந்தோ, நம்ம மதம் மட்டும் பேசல, எல்லா தனிமனித பிரச்சனைகள், ஒரு அப்பாவுக்கும் குழந்தைகளுக்குமான இல்ல அம்மாவுக்கும் குழந்தைகளுக்குமான அந்த உரையாடல் ஆரோக்கியமா குடும்ப தளங்கள்ல நீங்க சொல்றது எங்கேயோ அங்குங்குமா நடக்குதா? பொதுவான எல்லா குடும்பங்களையும் நடக்குது. எல்லா குடும்பங்களையும் சொல்ல முடியாது. அது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினால்தான் நம்ம இதை சொல்ல முடியும். பொதுவாக என் மனப்பதிவையும் நான் பார்ப்பவர்களை வைத்துக்கொண்டும் சொன்னா அது வெறும் அனெக்டோட்டல் எவிடன்ஸ். அதை நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஸோ பிரச்சனை மக்கள் தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பேசணுமானா கட்டாயமா பேசணும், அதை அதிகப்படுத்தணுமானா கட்டாயமா அதிகப்படுத்தணும். அதற்கு இது ஒரு உதாரணமா அப்படின்னா ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். மாறாக இது ட்விட்டர்ல நடக்கும் பொழுது எனக்கு அது பிரச்சனையாகுது. இது போன்ற விஷயங்கள் ஆட்கள் எதிரெதிராக உட்கார்ந்து சாப்பிடும் மேசையில தொடர்ந்து இதை பத்தி பேசணும். அவர்கள் தந்தை மகளுக்கு நீ இதை படி அப்படின்னு கொடுக்கணும். இப்ப நான் என்ன சொல்லுவேன், உடனே இந்த இடத்துல நீ அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறுவதை பற்றி அவர் எழுதினதை படிச்சிருக்கியா? படிக்கலைன்னா இந்த வைத்துக்கொள். அல்லது ஏன் எனக்கு எந்த மதமே வேண்டாம், நான் ஏன் தொடர்ந்து நாத்திகனாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் கொடுக்குறியா? செய்வாரு, எல்லா அப்பாக்களும் செய்யணும். நான் சொல்றேன், கமலஹாசன் அக்ஷராவும் கூட அதையும் செய்து கொண்டிருப்பாரு. ட்விட்டர் வழியாக நமக்கு இது கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.